நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து முக்கிய அறிவிப்பு. அவசரகால நிலைக்கான காரணமும் வெளியானது. தலிபான்களின் மீளெழுச்சி ஸ்ரீலங்காவிற்கு ஆபத்து. ஊரடங்கு சட்டம் நீக்குவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல். பயண கட்டுப்பாடு குறித்து கடுமையான எச்சரிக்கை. சமூகத்தில் 50,000 தொற்றாளர்கள். ஊரடங்கை 2 வாரங்களேனும் நீடிக்க வேண்டும். அரிசி சீனிக்கான உச்சபட்ச சில்லறை விலைகள் இன்று முதல் நிர்ணயம். சர்வதேச மட்டத்தில் பிரபலமடைந்த இலங்கையின் கார்ட்போர்ட் சவப்பட்டி. முடக்க கட்டுப்பாட்டில் கொழும்பு மக்களின் மோசமான செயற்பாடு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ புதிய உலக சாதனை. மீரா ஆயுர்வேதா, ஜூரிச், சுவிட்சர்லாந்து. பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், அபியங்கா, ஸ்ரோதரா போன்ற சிகிச்சைகள் முறைப்படி தேர்ந்தவர்களால் வழங்கப்படுகிறது. உங்கள் மருத்துவ காப்புறுதி கிரங்கன் காசா ஊடாக கட்டணம் செலுத்தலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். டாக்டர் மீரா ஃபார் ஃப்ரீ கன்சல்டேஷன். மீரா ஆயுர்வேதா, ஜூரிச் மற்றும் லாண்ட்வார், சுவிட்சர்லாந்து. நாட்டில் உணவு பற்றாக்குறை இல்லை என பொதுமக்களுக்கு அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் போதிய உணவு கையிருப்பில் இருப்பதால் உணவு பற்றாக்குறை தொடர்பில் பீதியடைய வேண்டாம் எனவும் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் இது தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையில் நாட்டில் அரிசி மற்றும் சீனிக்கு பற்றாக்குறை நிலவுவதாக பரவும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. நாட்டு மக்களுக்கு தேவையான அரிசி மற்றும் சீனி தற்போது கையிருப்பில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் உணவு பற்றாக்குறை காரணமாக அரசாங்கம் அவசர கால நிலையை அறிவித்ததாக உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியை மறுத்துள்ளது. மேலும் செயற்கை உணவு பற்றாக்குறையை தோற்கடிப்பதற்காக அவசர கால விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ள தலிபான் அமைப்பினால் இலங்கையில் 70% ஆதிக்கம் பெற்றுள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் வலுப்பெறும் என எச்சரித்துள்ள பொதுபல சேனா அமைப்பு தப்லீக் ஜமாத் அமைப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹெலஹொட அத்தே ஞானசார தேரர் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கையுடைய அமைப்புகளுடன் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தாலிபான்கள் இறுக்கமான மத கொள்கையையும் மதத்தின் பெயரில் அடிப்படைவாத செயற்பாடுகளிலும் ஈடுபடுவார்கள். இறுக்கமான மத கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அந்நாட்டு மக்கள் அபாயகரமான நிலையில் நாட்டை விட்டு வெளியேறுவதை அவதானிக்க முடிகின்றது. தாலிபான் அமைப்புகளின் மீளெழுச்சி இலங்கையில் தற்போது 70% அளவில் ஆதிக்கம் பெற்றுள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு சாதகமாக அமையும். தாலிபான் அமைப்பின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டுள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் இலங்கையிலும் உள்ளன. குறிப்பாக தப்லீக் ஜமாத் அமைப்பை குறிப்பிட வேண்டும். இந்த அமைப்பை அரசாங்கம் உடனடியாக தடை செய்ய வேண்டும். அத்துடன் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கையுடைய அமைப்புகள் குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஸ்ரீலங்காவில் வாழும் சுதேச பாரம்பரிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கைக்கும் மதத்தின் பெயரை குறிப்பிட்டு கொண்டு தவறான புரிதல்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் முஸ்லிம் மக்களின் தலைமைகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் குறித்து முதலில் முஸ்லிம் மக்கள் ஒரு தீர்வை எடுக்க வேண்டும் என்றார். நாட்டை முடக்குவதன் மூலம் மட்டும் கொரோனா தொற்று நோயை சமாளிக்க முடியாது. மக்களின் ஒத்துழைப்பு மற்றும் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது முக்கியமானது என சுகாதார சேவைகளின் பிரதிபலிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டாலும் பயண கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் நாட்டை முடக்குவதன் மூலம் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் ஒரு வழியாகவே ஊரடங்கு உதவும். மக்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் நாட்டை முடக்குவது அர்த்தமற்றது. நாடு முடக்கப்பட்ட போதிலும் வீதியில் எத்தனை வாகனங்கள் உள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
இதேவேளை கட்டுப்பாட்டை நீக்கிய பிறகு போக்குவரத்து, வணிக நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் மக்கள் கூடுவதை அதிகாரிகள் தடுக்க வேண்டும் என கூறினார். தற்போதைய முடக்கல் நிலையை நீக்கிய பின் கண்டிப்பாக பயண கட்டுப்பாடுகளை விதிப்பது மற்றும் தனிப்பட்ட பயணங்கள் வைபவங்களை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். போக்குவரத்து, வர்த்தக மையங்கள் மற்றும் பொது இடங்களில் மக்கள் திரள்வதை தடுக்க முன்கூட்டியே திட்டங்களை வகுக்க வேண்டும். அத்தகைய திட்டங்கள் இல்லாமல் மக்களையோ சுகாதாரத்துறையோ குற்றம் சொல்ல வேண்டாம் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டார். நாட்டில் நாளாந்தம் 5000த்திற்கும் அண்மித்த எண்ணிக்கையில் கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்ற நிலையில் சமூகத்தில் சுமார் 50,000 கோவிட் தொற்றாளர்கள் வரை இருக்கக்கூடும் என ராயாங்கா அமைச்சரும் விசேட வைத்தியருமான சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதற்கமைய நாட்டில் தற்போது அமலாக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மேலும் 2 வாரங்களுக்கேனும் நீடிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரிசி மற்றும் சீனிக்கான உச்சபட்ச சில்லறை விலைகள் அரசாங்கத்தினால் இன்று முதல் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. கூட்டுறவு சேவை விற்பனை மேம்பாட்டு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ராயாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண இதனை தெரிவித்துள்ளார். பெரும்பாலும் 125 ரூபாயை விடவும் குறைந்த விலையாக அது இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 மாதங்களுக்கு அவசியமான சீனி கையிருப்பில் உள்ளது. அத்துடன் அரிசியும் தேவையான அளவில் இருக்கின்றது. எனவே எவரும் தேவையற்ற வகையில் அச்சம் கொள்ள தேவையில்லை, ராயாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். இலங்கையில் தயாரிக்கப்படும் கார்ட்போர்ட் சவப்பட்டி சர்வதேச மட்டத்தில் அதிகம் பேசப்படுவதுடன் அதனை கொள்வனவு செய்யவும் சில நாடுகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. தெஹிவலை ஹஸ்கிச மாநகர சபையின் உறுப்பினர் பிரியந்த சகபந்துவின் கார்ட்போர்ட் சவப்பட்டி தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அதற்கமைய 1000 கார்ட்போர்ட் சவப்பட்டிகளை கொள்வனவு செய்வதற்கு உலகில் முதல் வெளிநாடாக வியட்நாம் முன்வந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அந்த சவப்பட்டிகளை எதிர்வரும் திங்கட்கிழமை கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கோவிட் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 5000 ரூபாய் என்ற சிறிய தொகையில் சவப்பட்டி வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக சகபந்து தெரிவித்துள்ளார். பொதுவாக மரப்பலகையினால் ஒரு சவப்பட்டி செய்வதற்கு 2 மரங்களை வெட்ட வேண்டும் என்ற காரணமாக இந்த பட்டி சுற்றுச்சூழலுக்கு நெருக்கமான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த சவப்பட்டி அவசியம் ஏற்பட்டால் உடனடியாக கொள்வனவு செய்து கொள்ள முடியும் என மாநகர சபையின் உறுப்பினர் பிரியந்த சகபந்து தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்று தீவிரமடைந்த நிலையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. எனினும் முடக்க நிலையை மறந்த மத்திய கொழும்பு மக்கள் வீதிகளில் நிறைந்து காணப்படுவதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பான பல்வேறு புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. பலர் பொருட்கள் கொள்வனவு செய்து வருகின்ற நிலையில் வர்த்தகர்கள் விற்பனை நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் பரவும் கோவிட் தொற்றினை மறந்து முகக்கவசம் அணியாமல் உரிய சுகாதார வழிகாட்டுகளை பின்பற்றாது மக்கள் வீதிகளில் நடமாடும் காட்சிகளை அவதானிக்க முடிந்துள்ளது. கொழும்பில் டெல்டா வைரஸ் தொற்று தீவிரமாக பரவி வருவதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மக்கள் பொறுப்பற்ற வகையில் செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆடவர் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்களை பெற்றவர் என்ற உலக சாதனையை போர்த்துகல் அணி வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனதாக்கியுள்ளார். அயர்லாந்து அணியுடன் நேற்று இடம்பெற்ற உலகக்கிண்ண தகுதிக்கான் போட்டியில் 2-1 என்ற கோல் அடிப்படையில் போர்த்துகல் அணி வெற்றி பெற்றது. 36 வயதான ரொனால்டோ இந்த போட்டியில் 2 கோல்களை தலையால் அடித்து தமது 110 மற்றும் 111வது கோல்களை பதிவு செய்தார். ஈரானின் முன்னாள் வீரரான அலி டைஜி 1993 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரையில் 109 கோல்களை பெற்று ஆடவர் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்களை பெற்றவர் என்று சாதனை நிகழ்த்தியிருந்தார். இந்த சாதனையை 2020 யூரோ கிண்ண போட்டியில் ரொனால்டோ சமன் செய்திருக்கின்றார். இந்த நிலையில் மேலும் 2 கோல்களை பதிவு செய்ததன் மூலம் அந்த சாதனையை முறியடித்து ஆடவர் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்களை பெற்றவர் என்ற உலக சாதனையை கிறிஸ்டியானோ ரொனால்டோ நிகழ்த்தியுள்ளார்.